திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் பெயரை போற்றுங்கள். பாசுரம். விண்ணின் விளக்கே, ஒளியின் ஊற்றே, மண்ணை காக்கும் மாண்புறு இறைவா, பனி பொழிந்து உலகின் தரையை நனைக்க இன்னொரு நாள் பிறந்தது இறைவனை துதிக்க. இருள் அகல்கின்றது, பகல் ஒளிர்கின்றது. அருள் பொழி கிறிஸ்துவும் ஒளி தருகின்றார். அவரே நமக்கு ஒளியாவார். அவரில் அகமகிழ்வோம், அக்களிப்போம். அனைத்து வல்லமையும் கொண்டவர் ஒருவரே. நினைக்க இயலா மூவரு இறைவா, ஒளி தரும் உமக்கு ஓங்குக மாட்சிமை. அளவிலா காலத்தும் ஆகிட வேண்டுகிறோம். ஆமேன். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கி அருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கி அருளும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது. உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீ விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீ நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயோதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள் புதுப்பித்தருளும். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளி விடாதையும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அள்ளித்தருளும். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கி அருளும். வரம்பு கடப்போருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, எனது மீட்பின் இறைவா, இரத்த பழியின்றி என்னை விடுவித்தருளும். என் நா உம் நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். என் வாய் உம் புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. இறைவா, உமக்கேற்ற பழி நொறுங்கிய உள்ளமே. கடவுளை, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீ அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும்.
எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தின் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளை, தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள் உருவாக்கும். எருசலேமே மகிழ்வாயாக, ஏனெனில் அனைவரும் உன் வழியாக ஆண்டவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர். எருசலேமே மகிழ்வாயாக, ஏனெனில் அனைவரும் உன் வழியாக ஆண்டவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர். அனைவரும் புகழ் பாடுங்கள், எருசலேமில் அவரை போற்றுங்கள். திருநகரான எருசலேமே, உன் மக்களுடைய செயல்களின் பொருட்டே அவர் உன்னை தண்டிப்பார். நீதிமான்களின் பிள்ளைகள் மீது மீண்டும் இரக்கம் காட்டுவார். உமது கூடாரம் உமக்காக மீண்டும் மகிழ்ச்சியுடன் அமைக்கப்படும். நாடு கடத்தப்பட்ட உங்கள் அனைவரையும் இன்புறுத்தி நலிவுற்ற உங்கள் அனைவர் மீதும் தலைமுறை தோறும் அன்பு செலுத்துவாராக. உலகின் எல்லைகள் வரை பேரொளி சுடர்க. தொலையிலிருந்து பல நாடுகள் எருசலேமிடம் வரும். உலகின் எல்லா எல்லைகளிலிருந்தும் மக்கள் உமது திருப்பெயர் விளங்கும் இடத்திற்கு வருவார்கள். விண்ணக வேந்தருக்கு தம் கைகளில் காணிக்கை ஏந்தி வருவார்கள். எல்லா தலைமுறைகளும் உன்னில் மகிழ்ந்து பாடும். வாரீர், நீதிமான்களின் மக்களை குறித்து மகிழ்வீர், ஏனெனில் அவர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்று கூடுவர். என்றுமுள்ள ஆண்டவரை போற்றுவர். உன்னிடம் அன்பு கொண்டோர் பேறு பெற்றோர். உன் நிறைவாழ்வு கண்டு மகிழ்வோர் பேறு பெற்றோர். உன் தண்டனைகள் எல்லாவற்றையும் குறித்து வருந்துவோர் பேறு பெற்றோர். அவர்கள் அனைவரும் உன் பொருட்டு அகமகிழ்வார்கள். உனது முழு மகிழ்ச்சியையும் என்றென்றும் காண்பார்கள். என் உயிரே, மாவேந்தராம் ஆண்டவரை போற்று. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எருசலேமை மகிழ்வாயாக, ஏனெனில் அனைவரும் உன் வழியாக ஆண்டவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர். எருசலேமை மகிழ்வாயாக, ஏனெனில் அனைவரும் உன் வழியாக ஆண்டவருக்குள் மீண்டும் ஒன்று கூடுவர். சீயோனே, உன் கடவுளை புகழ்வாய். அவரே தம் கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். சீயோனே, உன் கடவுளை புகழ்வாய். அவரே தம் கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவுற செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாக செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனி பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். பனிக்கட்டியை துகள் துகளாக விழ செய்கின்றார். அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தம் கட்டளையால் அவற்றை உருக செய்கின்றார். தம் காற்றை வீச செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது. யாக்கோப்புக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார். இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார். அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சீயோனே, உன் கடவுளை புகழ்வாய். அவரே தம் கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். சீயோனே, உன் கடவுளை புகழ்வாய். அவரே தம் கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார். எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னதரான ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். உன்னதரான ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். அவர் விண்ணகத்திலிருந்து எனக்கு துணை புரிந்து காத்தருள்வாராக. உன்னதரான ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. உன்னதரான ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன், ஏனெனில் அவரே என் துணைவர். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். நாபாலுடைய பணியாளர்களில் ஒருவன் அவன் மனைவி
அபிகாயிலிடம், இதோ நம் தலைவருக்கு வாழ்த்து சொல்ல பாலை நிலத்திலிருந்து தாவீது தூதர்களை அனுப்பினார். அவர்களை இவர் அவமானப்படுத்தி விட்டார். இருப்பினும் அந்த ஆட்கள் எங்களுக்கு நன்மையே செய்தனர், எங்களை துன்புறுத்தியதில்லை. நாங்கள் வயல்வெளிகளில் அவர்களோடு நடமாடிய காலமெல்லாம் எதையும் இழக்கவில்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவர்களோடு வாழ்ந்த நாள் முழுவதும் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் சுவராக இருந்தனர். எனவே இதை அறிந்து நீர் யோசித்து என்ன செய்ய முடியுமென்று பாரும். ஏனெனில் நம் தலைவர் மேலும் அவர் வீட்டார் மேலும் கண்டிப்பாக தீமை வரவிருக்கிறது. இவரோ யாருமே அவரோடு பேச துணியாத அளவுக்கு தீய குணமுடையவராய் இருக்கிறார் என்றனர். இதை கேட்ட அபிகாயில் 200 அப்பங்கள், 2 துருத்தி திராட்சைப்பழ ரசம், தோலுரித்த 5 ஆடுகள், 5 படி வறுத்த பயறு, திராட்சைப்பழ அடைகள் 100, அத்திப்பழ அடைகள் 200 ஆகியவற்றை விரைந்தே எடுத்து ஒரு கழுதை மேல் ஏற்றினார். அவர் தம் பணியாளர்களை நோக்கி, நீங்கள் எனக்கு முன்னே செல்லுங்கள், நான் உங்களுக்கு பின் வருகிறேன் என்றார். ஆனால் இதை பற்றி தம் கணவன் நாபாலிடம் தெரிவிக்கவில்லை. அவர் கழுதை மேல் ஏறி பயணமாகி மலைச்சரிவு பாதையில் இறங்கி வருகையில் தாவீதும் அவருடைய ஆட்களும் அவரை நோக்கி இறங்கி வந்தனர். அவர் அவர்களை சந்தித்தார். அப்பொழுது தாவீது, இந்த மனிதனுக்கு பாலை நிலத்தில் இருந்ததையெல்லாம் நான் காப்பாற்றியது வீண்தான். அவனுடைய பொருட்கள் எதையும் அவன் இழக்கவில்லை. இருப்பினும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமையே செய்தான். அவனுக்கு சொந்தமானவர்களில் ஓர் ஆண்மகன் கூட பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடு விட்டு வைத்தால் கடவுள் அதற்கு மேலும் தாவீதை தண்டிப்பாராக என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அபிகாயில் தாவீதை பார்த்தபொழுது கழுதை நின்று வேகமாக இறங்கி அவர் முன் தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். அவர் தாவீதின் காலில் விழுந்து, என் தலைவரே, பழி என்மேல் மட்டும் இருக்கட்டும். உம் அடியவள் சொல்லப் போவதை நீர் செவி கொடுத்து கேட்க வேண்டுகிறேன். உம் அடியவளின் குற்றத்தை மன்னிக்க வேண்டுகிறேன். என் தலைவரே, நீர் ஆண்டவரின் போர்களை நடத்துவதால் என் தலைவராகிய உமக்கு ஆண்டவர் ஒரு நிலையான வீட்டை உறுதியாக கட்டி எழுப்புவார். உம் வாழ்நாள் முழுவதும் எத்தீங்கும் உம்மை அணுகாது. உம்மை தாக்கவும் உம்மை கொல்லவும் யாராவது எப்பொழுதாவது எழுந்தால் என் தலைவரின் உயிர் உம் கடவுளாகிய ஆண்டவரின் பாதுகாப்பில் வாழ்வோரின் கட்டுகளில் இருக்கும். உம் எதிரிகளின் உயிர்களோ கவனில் வைத்து எரிந்தாற்போல் எரியப்படும். ஆண்டவர் என் தலைவராகிய உம்மை குறித்து தாம் வாக்களித்த நன்மைகளை எல்லாம் செய்து இஸ்ரேலின் அரசராக ஏற்படுத்துவார். அப்பொழுது காரணமின்றி இரத்தம் சிந்தினது குறித்தோ என் தலைவர் பழிக்கு பழி வாங்கியது குறித்தோ என் தலைவருக்கு துயரோ மன வருத்தமோ உண்டாகாது. என் தலைவராகிய உமக்கு ஆண்டவர் வெற்றி அளிக்கின்ற போது உம் அடியவளை நினைவு கூர்ந்தருளும் என்றார். தாவீது அபிகாயிலை நோக்கி, இன்று உன்னை என்னிடம் அனுப்பிய இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. இரத்தப்பழி குற்றத்திலிருந்தும் பழி தீர்ப்பதிலிருந்தும் என்னை இன்று தடை செய்த நீ ஆசி பெறுவாய். உன் நுண்ணறிவும் ஆசி பெறுவதாக. நீ விரைவாக என்னை சந்திக்க வராதிருந்தால் பொழுது விடிவதற்குள் நாபாலுக்கு சொந்தமான வயல்களில் ஓர் ஆண்மகனை கூட உயிரோடு விட்டு வைத்திருக்க மாட்டேன். இதை உனக்கு தீங்கு செய்வதிலிருந்து என்னை தடுத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் உறுதியாக சொல்கிறேன் என்றார். பின்பு அபிகாயில் தமக்கு கொண்டு வந்ததை தாவீது அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவரை நோக்கி, சமாதானத்துடன் நீ உன் வீட்டுக்கு போ. உனக்கு செவி கொடுத்து உன் வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளேன் என்றார். அபிகாயில் நாபாலிடம் வந்தபொழுது அவன் அரச விருந்துக்கு ஒப்பான விருந்தொன்றை தன் வீட்டில் அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவன் உள்ளம் களிப்புற்றிருந்தது. அவன் மிகுந்த குடிபோதையில் இருந்ததால் பொழுது விடியும் வரை அவர் எதுவும் பேசாதிருந்தார். காலையில் நாபால் திராட்சை மதுவின் போதை தெளிந்த பின் அவன் மனைவி இவை அனைத்தையும் அவனிடம் கூறினார். அப்பொழுது அவன் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி கல்லை போல் செயலற்றவன் ஆனான். ஆண்டவர் நாபாலை வதைத்ததால் சுமார் 10 நாட்களுக்கு பின் அவன் இறந்தான். நாபால் இறந்து விட்டதை தாவீது கேள்வியுற்ற போது, நாபால் கையினால் எனக்கு வந்த
இழிவுக்கு நிகராக நீதி வழங்கி தம் அடியானை தீமை செய்யாதவாறு காப்பாற்றிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. நாபாலின் தீமைகள் அவன் தலைமேல் விழுமாறு ஆண்டவர் அவற்றை திருப்பிவிட்டார் என்றார். பின்பு அபிகாயிலை மணந்து கொள்வதற்காக தாவீது அவரிடம் தூதனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். இறைவனை காணும் நம்பிக்கை. ஆயரான நிசாவின் புனித கிரகோரியார் ஆற்றிய பிரசங்கம். இறைவன் வாக்களிக்கும் மகிழ்ச்சிக்கு உண்மையாகவே வரையறை கிடையாது. இத்தகைய ஆசிரை ஒருவன் அடைந்ததும் அவன் ஆசைப்பட என்ன உள்ளது? இறைவனை காணும்போது ஒருவன் அனைத்தையும் பெற்றுள்ளான். எருசலேமின் நன்மைகளை நீ காண்பாய் என்பதும் எருசலேமின் நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதும் ஒன்றே. தீயவன் எடுக்கப்பட்டு ஆண்டவரின் மகிமையை காணமாட்டான் என்று இறைவாக்கினர் கூறும்போது ஆண்டவரின் மகிமையில் அவன் பங்கு கொள்ளாதிருப்பானாக என்றே அவர் பொருள் கொள்கிறார். இறைவனை கண்டவன் காணக்கூடிய செயலில் நன்மை அனைத்தையும் பெற்றுக்கொண்டான். முடிவில்லா வாழ்வு, அழிவிலிருந்து நிலையான சுதந்திரம், சாகாத மகிழ்ச்சி, முடிவில்லா அரசு, நிலைக்கும் மகிழ்ச்சி, உண்மையான ஒளி, ஆவியில் இனிமையாக பாடும் ஒரு குரல், அணுக முடியாத மாட்சிமை, தொடர்ச்சியான அகமகிழ்வு. ஒரு வார்த்தையில் சொல்லப்போனார் ஆசீரின் முழுமை. மழைப்பொழிவு நம் முன் வைக்கும் உன்னத நம்பிக்கை இத்தகையதே. நாம் கண்டது போல் தூய்மையான இதயமே இறைவனை காண்பதற்கு விதிக்கப்படும் நிபந்தனை. இப்பொழுது மீண்டும் என் மனம் மயக்கத்தால் தாக்கப்பட்டது போல் குழப்பத்தில் உள்ளது. தூய்மையான இதயம் என்பது இயலாத ஒன்றா? மனித இயல்பிற்கு அப்பாற்பட்டதா என்று நான் வியக்கின்றேன். இறைவனின் திருக்காட்சி தூய்மையான இதயத்தை சார்ந்திருந்தால் தாங்களோ அல்லது வேறெவரோ இறைவனை காண இயலாது என கூறும் மோயிசனும் சின்னப்பரும் இத்திருக்காட்சியை அடையாதிருந்தால் அப்போது வார்த்தை பேசிய மலைப்புழுவின் வாக்குறுதி உண்மையாக நிறைவேற இயலாத ஒன்று போல் தோன்றுகின்றது. இறைவனை காணும் வழியை நாம் அறிந்திருந்து அவரை காணும் வல்லமை நம்மிடம் இல்லை என்றால் நமக்கு என்ன லாபம்? பூமியில் காணாதவை வானகத்தில் காணப்படுவதால் வானகத்தில் இருப்பது ஆசீர்வதிக்க பெற்றது என கூறுவதைப் போல் இது உள்ளது. வானகத்தை எவ்வாறு அடைவது என்று நமக்கு முன்னரே கூறப்பட்டிருந்தால் வானகத்தில் இருப்பது ஆசீர்வதிக்க பெற்றது என்பதை அறிவது உதவியாயிருக்கும். ஆனால் வானகத்திற்கு செல்லும் வழி அடைய முடியாததாய் விளங்கும் வரை வானகத்தின் மகிழ்ச்சி குறித்து அறிவது நமக்கு எவ்விதத்தில் லாபம்? நன்மைகள் நமக்கு மறுக்கப்படுகின்றன என்று நாம் உணரும் போது நமக்கு சோகமும் எரிச்சலுமே உண்டாகின்றன. ஏனெனில் அங்கு செல்வது முடியாதது. மனித இயல்பிற்கு அப்பாற்பட்ட ஒன்றை செய்ய ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஊக்கப்படுத்துவதில்லை. ஏனெனில் அவர் கட்டளையிடும் காரியம் மனித சக்திக்கும் அப்பாற்பட்டதாய் உள்ளது. ஆனால் உண்மை மாறுபட்டது. அவர் எந்த உயிரினங்களுக்கு சிறகுகள் அளிக்கவில்லையோ அவை பறவைகளாக வேண்டுமென்று அவர் கட்டளையிடுவதில்லை. தரையில் வாழ அவர் படைத்தவைகளை நீரில் வாழ வேண்டுமென்று அவர் கட்டளையிடுவதில்லை. மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் பெற்றுக்கொள்வோரின் தகுதிக்கேற்ப அவர் கட்டளையிட்டிருந்ததால் அவற்றின் இயல்பிற்கு அப்பாற்பட்டதை செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு சொல்லாமல் இருந்தால் நமக்கு ஏற்படும் தீர்மானம் யாதெனில் மழைப்பொழிவில் வாக்களிக்கப்பட்டதை நாம் பெறுவோம் என்ற நம்பிக்கை நாம் இழக்காமல் இருப்பதே. எனவே அருளப்பரும் சின்னப்பரும் மோயிசனும் அல்லது அவர்களை போன்ற மற்றவர்களும் இறைவனின் திருக்காட்சியினின்று வரும் உன்னத மகிழ்ச்சியை அடைவதில் தோல்வியுறவில்லை. நியாயமாய் நடுத்தீர்க்கும் நீதிபதி எனக்கு அளிக்கப் போகும் ஏற்புடைமையான கிரீடம் எனக்காக காத்திருக்கின்றது என்று கூறிய சின்னப்பரும் தோல்வியுறவில்லை. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த அருளப்பரும் தோல்வியுறவில்லை. மற்றவர்களுக்கு மேலாய் நான் உன்னை அறிவேன் என்று இறைவன் கூறியதை கேட்ட மோயிசனும் தோல்வியுறவில்லை. இறைவனை தியானிப்பது தமது சக்திகளை கடந்தது என கற்பித்தவர் பேறு பெற்றவர் என்பது தெளிவாயிருந்தால் இறைவனின் திருக்காட்சியும் அது தூய உள்ளத்தோருக்கு அளிக்கப்படுகின்றது என்பதும் ஆசீர்வாதமாயிருந்தால் நிச்சயமாக ஆசீர்வாதத்திற்கு வழிவகுக்கும்
தூய உள்ளம் பெற இயலாதவற்றில் ஒன்றாய் இராது. ஆகவே இறைவனின் திருக்காட்சி தமது சக்திகளை கடந்தது என்று சின்னப்பரோடு சேர்ந்து போதிப்பவர் கூறுவது சரியே என்று சொல்லலாம். தூய உள்ளத்தோர் இறைவனை காண்பர் என்று வாக்களிக்கும் ஆண்டவரின் குரல் அவர்களை மறுத்து பேசவில்லை. ஆயரான நீசாவின் புனித கிரகோரியார் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கைகளை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது. மன்றாட்டுகள். கிறிஸ்துவே கட்புலனாகாத கடவுளின் சாயல், படைப்பனைத்திற்கும் தலைப்பேரானவர், இறந்தோரினின்று எழுந்த முதற்கனி, அனைத்துமே அவர் வழியாக ஒப்புரவாக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர் தம் திருச்சிலுவை மரணத்தால் அமைதியை கொண்டு வந்தார். நாம் அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவராக இயேசுவே, இன்று எம்மிடம் பாரும். நாங்கள் உமது சாவுக்குள் திருமுழுக்கு பெற்றோம். நாங்கள் பேராசை, பொறாமை இவற்றிலிருந்து தூய்மை அடைந்து உமது அன்பின் ஆற்றலாலும் கனிவு குணத்தாலும் உடுத்தப்படுவோமாக. ஆண்டவராக இயேசுவே, இன்று எம்மிடம் வாரும். எங்களிடம் அளிக்கப்பட்ட தூய ஆவியாரால் நாங்கள் முத்திரையிட பெற்றோம். உமது பணியில் எங்களை உறுதிப்படுத்தும். நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் உமக்கு சாட்சிகளாயிருக்க எங்களுக்கு துணை புரியும். ஆண்டவராக இயேசுவே, இன்று எம்மிடம் வாரும்.
நீர் பாடுபடுவதற்கு முன்பாக சீடர்களோடு சேர்ந்து பாஸ்காவை உண்ண ஆவலாயிருந்தீர். நாங்கள் உமது நற்கருணை விருந்தில் பங்கு கொள்வதால் உமது உயிர்ப்பிலும் பங்கு கொள்வோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, இன்று எம்மிடம் வாரும். உமது இறை மக்களின் மத்தியில் நீர் தொடர்ந்து செயலாற்றுவீராக. அவர்கள் வழியாக அநீதி, அழிவு இவற்றிலிருந்து மாறுபட்டு வளர்ச்சி, சுதந்திரம், நம்பிக்கை கொண்ட ஒரு புதிய உலகை படைப்பீராக. ஆண்டவராகிய இயேசுவே, இன்று எம்மிடம் வாரும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, இறை வேண்டலில் ஒன்றுபட்டிருக்கும் எங்களுக்கு உமது அருளை ஏராளமாய் வழங்குவீராக. உமது கட்டளைகளின் வழியில் நாங்கள் நடக்க நீர் எங்களில் செயலாற்றுவதன் வழியாக நாங்கள் இவ்வுலகில் ஆறுதலையும் மறு உலகில் நிலை மகிழ்ச்சியும் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.